ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலுக்காக 4 விதமான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக, சூப்பராக, சிம்பிளாக வீட்டில் எல்லாரோடையும் பாயசம் செஞ்சு குடிச்சு இந்த நாளை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க 4 விதமான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா சேமியா நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் சேமியாவை. ஒரு பக்கம் சேமியா வறுபட்டுட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம தண்ணியை காய வச்சுக்கலாம். சேமியா எடுத்த அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். மொத்தமாக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஒரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னொரு பக்கம் சேமியாவை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சேமியாவை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேமியாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி திராட்சையோடைய அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். அதே மாதிரி தான் நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க, அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை இது கூட சேர்த்துக்கிறேன். நெய்யோட சேமியாவை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட் வறுத்தீங்கன்னா போதும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன் சேமியா வேகிறதுக்கு. நான் சேமியா வறுக்கும் போதே தண்ணி சூடு பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருந்தது. இப்போ அந்த சூடான தண்ணி தான் நம்ம இப்போ இந்த சேமியா கூட சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பால் காய வச்சுக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கிறேன். பால் 2 கப் அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா திக்காக பாலை காய வச்சுக்கணும். சேமியா வேகிறதுக்குள்ளே பால் ஒரு பக்கம் காய வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். சேமியா நல்லா வெந்துருச்சு. கையில் சேமியா எடுத்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இப்படி உடையணும் பாருங்கள், அதுதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் ஏன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாலை சேமியா வேக வைக்கும் போது தான் காய வைக்க ஆரம்பித்தேன். அதனால் சேமியா வேகிறதுக்குள்ளே பாலும் காயணுன்றதுனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் குக் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாலை நான் சேர்த்துக்க போகிறேன். பால் பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அதில் பால் ஆடையெல்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம பாலை கெட்டியாக நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பால் சேர்த்ததுக்கு அப்புறமா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட கடைசியாக ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், பாயாசம் ரெடி.
இது கூட நீங்கள் கலருக்காக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க. பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான பதத்தில் செஞ்சுருக்கேன். அதாவது கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி. நீங்கள் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆச்சுன்னா அந்த பதத்துக்கு வந்துடும். நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ணும்போதே இன்னும் கெட்டியாக வேணும் நம்ம குக் பண்ணும்போது சூடு ஆற ஆற ரொம்ப கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி. சேமியா பாயசம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் வந்து ஸ்பூன் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோதுமை மாவை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட தண்ணி வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு உருண்டை இல்லாமல் கலந்து கொடுத்துட்டு மீதி தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக கரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 200 மில்லி அளவுக்கு தண்ணி நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயசம் செய்யறதுக்கு நல்லா அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் முதல்ல தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக தண்ணி வந்து 750 மில்லி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கரைச்சிடலாம். நல்லா உருண்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கோதுமை மாவை. ஸ்டவ்வை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் குக் ஆகி கெட்டி ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். வெல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளால் குக் பண்ண முடியும். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். தூசியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டு சேர்க்குறோம். இப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பாயசம் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூட தேங்காவை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பாயசத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்க போகிறேன் நெய்யில். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியாக நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன். நெய்யோடு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டா போதும். கோதுமை மாவு பாயாசம் ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இனி வந்து நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசி, சேமியா, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் வெல்லம் இருந்தால் போதும். பாயசம் டேஸ்டியாக டக்குன்னு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் செஞ்சிடலாம்.
1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம். ஒரே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. முதல்ல பாசிப்பருப்பை வந்து நான் தண்ணியில் ஒரு 3 முறை அலசி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு அது கூடவே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பை 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பை வறுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பாலில் கூட செய்யலாம். நான் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக எல்லாமே பால் கூட ஊற்றி செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் பாலும் 4 கப் அளவுக்கு தண்ணியும் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாயாசம் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கிறேன். பருப்பு பாயாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது. கொஞ்சம் அங்கங்கே பாசிப்பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது 2 இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். வெல்லத்தை நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். 1 கப் வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் செய்யும்பொழுது நல்லா கலர் டார்க்காக இருக்கும், ஒரு சிலர் செய்யும்பொழுது கலர் வந்து லைட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற வெல்லம் தான். லைட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா வெல்லம், அதை எடுத்திங்கன்னா உங்கள் பாயாசம் வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும். நல்லா பாகு வெல்லம் மாதிரி டார்க்காக இருக்கிற கலரில் எடுத்திங்கன்னா பாயாசம் வந்து நல்லா கலராக வரும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வெல்லத்தை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. பாசிப்பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரியே பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, தூசியெல்லாம் இருக்கும் வெல்லத்தில். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இது கூட நீங்கள் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாயசத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு பாயாசம் வந்து தேங்காவோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியமாக கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா டேஸ்டியாக ஸ்வீட்டாக சூப்பராக நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோம். நெய்யில் முந்திரி தேங்காவெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இந்த பாயாசம் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் எடுக்கிற அதே கப்பில் தான் நம்ம வெல்லமெல்லாம் எடுக்கணும். அதனால் ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க எல்லா பொருளையும். நான் வந்து தேங்காய் மேலே இருந்த அந்த ப்ரௌன் கலரை நல்லா சீவி எடுத்துட்டு வெறும் வெள்ளையாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை அரிசியை சேர்த்துக்கிறேன். முதல்ல இது ரெண்டையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரிசி தேங்காவை அரைச்சதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் தேங்காவும் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகணும் அரிசி, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை வேறு கரைச்சி சேர்க்கணும். அதனால் இப்போவே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வெள்ளை கரைசல் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும் பாயசம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணணும். அரிசி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும். அதனால் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் செய்ய முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக நான் வந்து தண்ணி 1.5 கப் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்குன்றதுனால நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். 2 பக்கம் ஸ்டவ்வாக இருந்தால் நீங்கள் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த தேங்காய் அரிசி இருக்குது பாருங்கள், அதை ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் குக் பண்ணிக்கிட்டு வெள்ளை கரைசலை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது சிங்கிள் ஸ்டவ்ன்றதுனால நான் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு இந்த தேங்காய் அரிசி பாத்திரத்தை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற வரைக்கும். நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. உருண்டை இல்லாமல் இருக்கணும். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் காய வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைக்கும் போது தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் முந்திரி திராட்சையை வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும், பாயாசம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேங்காய் இன்னும் நிறையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிடி கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காவோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.